மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் பிறந்த நாள். தொல்காப்பியர் திருவள்ளுவரை தொடர்ந்து ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பெயர் இவர் பெயர்தான். தமிழ்மொழி செம்மொழி அல்ல, உயர்தனிச் செம்மொழி என உரக்கச் சொன்னவர். 40க்கும் மேற்பட்ட மொழிகளின் சொல் இயல்புகளை கற்று சொல் ஆராய்ச்சிகள் செய்து அதன் பிறகே தமிழ்மொழி உயர்தனிச் செம்மொழி என அறிவித்தவர். நமஸ்காரம் ஒழிந்து வணக்கம் வந்தது இவரால் தான். திருமதி, செல்வன், செல்வி, மாண்புமிகு முதலிய தமிழ்ச் சொற்கள் புழக்கத்துக்கு வர முதன்மை காரணமாக இருந்தது இவர்தான். தமிழை பற்றி எனக்கென்ன தெரியும், அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என தந்தை பெரியார் சொன்னது இவரிடம்தான். பிற மொழிகளில் உள்ள தமிழ்ச் சொற்களை நீக்கிவிட்டால் அந்த மொழிகள் இயங்காது. ஆனால் தமிழ் மொழியில் உள்ள பிற மொழி சொற்களை நீக்கிவிட்டால் தமிழ் மொழி இன்னும் சிறப்பாக இயங்கும் என்றவர். தமிழ் உலக மொழிகளில் மூத்த மொழி எனவும் மிக தொன்மையான காலத்திலேயே செம்மையான மொழியாக வடிவம் பெற்றது எனவும் திராவிடத்திற்கு தாயாகவும் ஆரியத்திற்கு மூலமாகவும் விளங்குகிற மொழி எனவும் உலகுக்கு உரைத்தவர். கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் முதலிய மொழிகளுக்கு தன் சொற்கள் பலவற்றை அளித்தது தமிழ் மொழி என நிறுவியவர். மறைமலை அடிகளார் வழியில் நின்று தனித்தமிழ் இயக்கத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர். இவரது தமிழ் அறிவும் பன்மொழியியல் அறிவும் கருதி இவரின் மாணவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் மூலம் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் என புகழாரம் சூட்டப்பட்டவர். தேவநேசன் என்கிற இயற்பெயரை தேவநேய பாவாணர் என மாற்றிக்கொண்டவர். ஆசிரியரான இவர் தான் பணியாற்றிய இடங்களிலெல்லாம் மொழியின் மீது பற்று கொண்ட மாணவர்களை உருவாக்கியவர். பாவாணர் பரம்பரை என்று அடையாளப்படுத்தும் அளவுக்கு அவரின் மாணவர்களை விளங்க வைத்தவர். தமிழ் மொழியை சூழ்ந்திருந்த சமஸ்கிருத வலையினை அறுத்து தமிழை விடுவித்தவர். தமிழ் மொழி குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் தமிழே மற்ற மொழிகளுக்கு தாய் என்றுணர்த்தும் கட்டுரைகளையும் நூல்களையும் தொடர்ந்து எழுதியவர். வடமொழி சொற்களில் 2 பங்கு தமிழ் சொற்கள் தான் என்பதை நிறுவி வடமொழியிலிருந்து பிறந்தது தமிழ் என்று பரப்பப்பட்ட கருத்தை பொய் என பகர்ந்தவர். தமிழ் சொற்கள் வரலாற்றை தாங்கியவை என்பதை உணர்ந்து சொல்லிலே ஒளிந்திருக்கும் வரலாற்றை தேடி நெடுந்தூரம் பயணித்து தமிழ் மொழியே உலகில் தோன்றிய முதல் மொழி என்னும் உண்மையை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய தமிழ் ஞாயிறு இவர். மனிதர்கள் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்றும் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி என்றும் சொன்னதோடு அதற்கான சான்றுகளை அறிவியல் முறையில் தொகுத்தளித்தவர். உலக மொழிகளை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு அவற்றுக்கு இடையேயான ஒற்றுமை வேற்றுமைகளை குறித்து ஒப்பியல் இலக்கணம் என்கிற நூலை படைத்தவர். இந்திய வரலாறு என்பது தெற்கிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதையும் திராவிட மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து உருவானவை என்பதையும் சான்றோடு அந்த நூலில் சொன்னவர். ஆரிய படையெடுப்பால் சிதைந்த தமிழ் மரபை மீட்க நம்மிடம் எஞ்சி நிற்கும் ஒரே கருவி நம் தமிழ் மொழிதான் என்றவர். உலக மொழி ஆராய்ச்சி வரலாற்றிலேயே இதுவரை எவரும் மேற்கொள்ளாத சாதனைகளை புரிந்தவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். 1971ஆம் ஆண்டில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற பாவாணர் 10 ஆண்டுகள் ஓயாமல் உழைத்து அகரமுதலியை முடிக்கும் தருவாயில் 15 ஜனவரி 1981இல் மறைந்து போனார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி 13 தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இவர் எழுதிய அத்தனை நூல்களும் ஆகச் சிறந்த நூல்கள் என்றாலும் இவரது அகரமுதலி நூல் பற்றி அவரே குறிப்பிடுவதை கேளுங்கள். அகரமுதலி பணிக்காகவே இறைவன் என்னை படைத்தான். என் நூல்களுள் தலை சிறந்ததுவும் வேறெவராலும் செய்ய முடியாததும் தமிழின் தலைமையை நிலைநாட்டுவதும் அகரமுதலி பணி ஒன்றே. என் ஆராய்ச்சியின் முழு விளைவும் இதுவே. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களை போற்றுவது தமிழை போற்றுவதற்கு ஒப்பாகும். தமிழதிகாரம்